அர்ச்சனா வாங்க. அர்ச்சனா யாரு? நான் தான். வாங்க. மகாலட்சுமிய ஏன் கொன்னீங்க? ராம், என்ன சொல்லுங்க. மகாலட்சுமியை ஏன் கொன்னீங்க? யார வச்சு கொன்னீங்க? ராம், என்ன பேசுற நீ? எக்ஸ்கியூஸ் மீ, சார்னு கூப்பிடுங்க. சரி, ஓகே, உட்காருங்க. சொல்லுங்க. சார், நான் எதுக்கு மகாலட்சுமியை கொல்லணும்? அஞ்சு வருஷம் 30 கோடி எங்க போச்சு? என்ன ராம் சொல்ற? ஹலோ, சார்னு சொல்லுங்க. சார், நீங்க என்ன சொல்றீங்க? பாருங்க. முப்பது கோடி எங்க போச்சு? யார்கிட்ட இருக்கு? ஸ்வப்னாக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? சத்தியமா நான் பணத்தை திருடல. என்ன நம்பு ராம். சாரி சார். என்னாச்சு? அண்ணே, ராம் தப்பு தப்பா பேசுறாங்க. தப்பு தப்பா பண்ணா தப்பா தான் பேசுவாங்க. ஏய், நீ பேசாம இருக்க மாட்டே? சீதா, கொஞ்சம் அமைதியா இரு. இங்க சீதாங்கிறது யாரு? நான் தான். வாங்க. அண்ணே பொண்டாட்டிய கூட டவுட் படுறாரா? காரணம் இல்லாம கூப்பிடுவாரா? நகை வச்சது நாம தான் தெரிஞ்சா என்ன ஆகும்? சார், சார் இல்ல, பாஸ். உட்காரு. சீதா, உனக்கு யார் மேல டவுட் இருக்கா? இவங்க மேலதான் டவுட்டா இருக்கா? இல்ல இல்ல, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். சார், வாங்க வாங்கம்மா. ஓகே சார். பாஸ், ஆபீஸ் பணத்தை கையாடல் செஞ்சதால மகாலட்சுமிக்கும் சுபாஷ் அங்கிளுக்கும் கொஞ்சம் பிரச்சனை. மகாலட்சுமி சேது அங்கிள் கிட்ட கூட சொல்லல. அது ஏன்னே புரியல. அதனால சுபாஷ் அங்கிள் அப்படி நீ நினைக்கிறியா? கல்பனாவை வீட்டை விட்டு போக சொன்னதும் மகா உன்னை விட மாட்டேன்னு கல்பனா சவால் விட்டுட்டு போனாங்க. அஞ்சலி, சத்யா, பிரியா யாரு? அது நாங்க தான். வாங்க. உமா ஆன்டி பேக்ல நகையை வச்சது நீங்க 3 பேரும் தானே? அண்ணே, எக்ஸ்கியூஸ் மீ, சார்னு கூப்பிடுங்க. நாங்க எதுக்கு நகையை அவங்க பேக்ல வைக்க போறோம்? இன்ஸ்பெக்டர் சார், சீதாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதுனால மர்டர் அட்டம் கேஸை போட்டு இவங்க 3 பேரை உள்ள தள்ளுங்க. ஓகே சார். சார், ம். சார், அண்ணா இருங்க. நாங்க தான் நகைய பேக்ல வச்சோம். மகா சித்தி தான் நகைய அவங்க பேக்ல வைக்க சொன்னாங்க. சித்தி சொன்னா நாங்க கேட்காம இருக்க முடியுமான்னு? மகா தப்பு தப்பா பண்ணுவா. ஈகோ அவளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அவ அப்படி சாவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
ராம், எனக்கு என்னமோ சுபாஷ் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவன் தான் இப்படி எல்லாம் பண்ணுவான். மீரா வாங்க. மகாலட்சுமி உங்களுக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க இல்ல? பண்ணிருக்காங்க தான். ஆனா அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிட்டதே இல்ல. அவங்க அடிக்கடி கோவப்படுவாங்க. அவங்க சுபாவமே அதானே. அதனால அவங்க பேசுற எதையுமே நான் மனசுல வச்சுக்கிறது இல்ல. அவங்கள பத்தி இறக்கமா பேசுறதை விடுங்க. உங்க கல்யாண விஷயத்திலையும் அவங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு அவங்க மேல கோபம் வரலையா? உண்மை சொல்லணும்னா மகாவுக்கு என் மேல கோவம் இல்ல, சத்யன் மேலதான் கோவம். அந்த கோவம் தான் எனக்கு எதிராவே மாறுச்சு. அத என்னால புரிஞ்சுக்கவும் முடியும். நான் எதிரியா அவங்கள நினைச்சதே இல்ல ராம். இப்ப கூட எனக்கு மகா மேல எந்த கோவமும் இல்ல. பாவமா தான் இருக்கு. சேது வாங்க. என்கொயரி போயிட்டு இருக்கு சார். நான் பார்த்துக்கிறேன் சார். ஓகே சரிங்க சார். சார் சேது சார் வந்திருக்காரு. ஓகே சார், நான் கூப்பிடுறேன். அப்பா, சித்தி செத்தது மாதிரியே இன்னொரு ஷாக் கூட உங்களுக்கு வரலாம். மனசை திடப்படுத்திக்கோங்க. ஏய், என்ன சொல்ற ராம்? என்னால சரியா சொல்ல முடியாது. நான் ஆதாரத்தோட சொல்றேன். அர்ச்சனா, உங்களை மறுபடியும் கூப்பிடுறாரு, வாங்க. அதான் என்ன விசாரிச்சாச்சே. விசாரிக்கணும்னா 1000 தடவை கூப்பிடுவாங்க, வாங்க. என்ன இது? அர்ச்சனா மேடம், உங்களுக்கு செந்தூரன் யாரையாவது தெரியுமா? செந்தூரன் யாரையாவது தெரியுமா, தெரியாதா? இல்லையே, எனக்கு யாரையும் தெரியாது. சத்தியமா தெரியாது. இன்ஸ்பெக்டர். ஓகே சார். வாப்பா. அர்ச்சனா மேடம், இவரை தெரியுமா? இவரா? இவரை நான் பார்த்ததே இல்லையே. என்னையா உனக்கு தெரியும்னு சொன்ன, இவங்க தெரியாதுன்னு சொல்றாங்க. போய் சொல்றியா? சார், இவங்களை எனக்கு நல்லா தெரியும் சார். சீதாவை கொலை பண்ண இவங்க தான் சார் எனக்கு பணம் கொடுத்தாங்க. ஏய், மரியாதை கெட்டு போயிடும். ஏன்டா போய் சொல்ற? அவன் மொபைலை வாங்குங்க. ஏய், போனை கொடு. மேடம் கொடுங்க. இந்தாங்க சார். மேடம், உண்மையை சொல்லலைன்னா போலீஸ் கஸ்டடியில் எடுத்து வேற மாதிரி விசாரிக்க வேண்டியதா இருக்கும். என்ன பண்ணலாம்? சத்தியமா இவன் எனக்கு பழக்கம் இல்ல.
மகா தான் ஏன் போன்ல இருந்து இவனை கூப்பிட்டு சீதாவை கொலை பண்ண சொன்னான். தெரியாதுன்னு சொன்னீங்க. ஓன் சித்தி மகா தான். சத்தமே வரக்கூடாது. சோ சீதாவை கொலை பண்ண நீங்களும் சேர்ந்து பிளான் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? கொலை முயற்சியும் கிரைம் தான். ஏய், என்ன அர்ச்சனா, துரை சொன்ன மாதிரி உனக்கு அதிகமா வேர்க்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எப்போ கிடைக்கும்? நாளைக்கு கிடைச்சிடும் சார். ஃபாரன்சிக் ரிப்போர்ட்? அதுவும் நாளைக்கு கிடைச்சிடும் சார். ராம் எப்படியோ கண்டுபிடிச்சிருவான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கல்பனா. ஏய், பைத்திய மாதிரி பேசாத, அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். சும்மா புலம்பிட்டு இருக்க. நீ இங்க இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். நீ ஏதாவது வளர்னியா? ஐயோ, நான் ஒண்ணும் வளரல. ராம் யூனிஃபார்ம் போட்டு நிக்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கல்பனா. அது நம்ம ராம் மாதிரியே இல்ல, பெரிய ஆபீசர் மாதிரி இருக்கான். அதுக்கு என்ன இப்போ? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஏதாவது உளறி வச்சிராத. உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேன். இல்ல, நாம மாட்டி போனுதான் நினைக்கிறேன். டார்ச்சர் பண்ணாதடி. ஐயோ. சரி, பேசாம நீ கிளம்பி வந்துரு. அப்படியா? அப்போ காலையிலே கிளம்பி வந்துடவா? வேண்டாம் வேண்டாம், நீ வர வேண்டாம். நீ வந்தா டவுட் வந்துரும். தயவு செஞ்சு இப்பெல்லாம் வந்துடாத. ஐயோ, இத பாரு அர்ச்சனா, ஏதாவது சொல்லி என்ன மாட்டி விட்டுறாத. தப்பு தப்பா பண்ண மகாவை போட்டு தள்ளுன அதே ஆளுங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து உன்னையும் போட்டு தள்ள சொல்லிடுவேன். செத்து போயிடுவேன். ஐயோ, எதையும் வளராம ஒழுங்காயிரு. முதல்ல நான் கேட்ட பணத்தை அனுப்பி வை. ஐயோ, மாட்டிக்கிட்டா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். பேசாம நாமளே சரண்டர் ஆகி ராம் கிட்ட கல்பனா மேல எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லி கல்பனாவை சிக்க வச்சுட்டா அதான் சரி. ரிசல்ட்ஸ் எல்லாம் இதுல டீடைலா இருக்கு. ஓகே சார். சார், சிட் டவுன். என்னது இது? ரிப்போர்ட் சார், அது கொடுங்க சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அண்ட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சார். கைரேகை மேட்ச் ஆயிருக்கு சார். சார், என்ன பண்ணலாம் சார்? சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அரஸ்டர். சார், டோன்ட் திங்க், நோ அதர் ஆப்ஷன். அரஸ்டர். சார், டூ இட்.
உண்மைய சொல்லிடலாமா? சொல்லிட்டா கல்பனாவோட போயிடும், இல்லைன்னா நான் சிக்கிக்குவேன். ராம், அப்ப உண்மை தெரிஞ்சுதா? தெரிஞ்சிருச்சு. அப்படியே ராம், யார் கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போச்சா? அப்புறம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? யார் கொலை செஞ்சாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்து. அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். ராம், இன்ஸ்பெக்டர் என்னடா சொல்றாரு? அப்படி என்னதான்டா கண்டுபிடிச்ச? யார் குற்றவாளின்னு நிஜமாவே தெரிஞ்சு போச்சா? இந்த பாரு, அவசரப்பட்டு தப்பா முடிவெடுக்காதடா ராம். எக்ஸ்கியூஸ் மீ, சார் இப்ப டியூட்டியில் இருக்காரு. வாடா போடான்னு கூப்பிடாதீங்க, சார்னு கூப்பிடுங்க. ஏங்க நீங்க சும்மா இருங்க. அவன் எங்க வீட்டு புள்ள. போலீஸ் ஆயிட்டா சார் சார்னு கூப்பிடணுமா என்ன? ஏதோ ஆபீஸ்க்கு வந்தப்போ கூப்பிட்டோம், அதுக்காக வீட்டில் கூட அப்படியே கூப்பிடுவாங்களா? நான் டியூட்டியில் இருக்கும்போது தயவு செஞ்சு சொந்தம் கொண்டாடி பேசாதீங்க. என்ன ராம் இப்படி சொல்ற? உன்னை பேர் சொல்லி கூட கூப்பிடக்கூடாதா? சுபாஷ், டியூட்டினா டியூட்டி தான். நீங்க எதுக்கு முதல்ல இப்படி பதட்டம் ஆவறீங்க? தப்பு பண்ணியிருந்தா உண்மையை சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுங்க. என்னது? அதை விட்டுட்டு மகனே பிள்ளைன்னு இப்ப வந்து நடிக்காதீங்க. நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசுறீங்க? யாருமே பேசக்கூடாதுன்னு எப்படி? தப்புங்கிறது தெரியாத வரைக்கும் சரி, சபைன்னு வந்த பிறகு அதை பத்தி பேசிதானே ஆகணும். என்னது? என்ன 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 தப்பு? யார் பண்ண தப்பு? யார் தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு நாள் தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். அண்ணா, மகாவோட கொலைக்கு நீங்க தான் காரணமா என்ன? என்ன இது? எல்லாரும் சுபாஷ கார்னர் பண்றாங்க. கல்பனா மகாவை ஆள வச்சு கொலை பண்ணது சுபாஷ்கே தெரியாதே. அண்ணா, அப்பாவை அரெஸ்ட் பண்ண போறீங்களா? ராம், நான் சொல்றத கேளு ராம். எதுவா இருந்தாலும் தீர விசாரிக்காம உடனே முடிவெடுக்காத. தீர விசாரிச்சாச்சு. நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். கேட்டீங்கல்ல, அவர் முடிவோட தான் வந்திருக்காராம். நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ணே, சத்தியமா நம்ம ஃபேமிலில யாருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்காதுன்னு நீங்களா ஏதாவது இமேஜின் பண்ணி தப்பா எதுவும் முடிவெடுக்காதீங்கன்னு நல்லா விசாரிங்கன்னு. சில்லுவண்டுகளா, அவங்களுக்கு நீங்க சொல்லி தெரியலா? வாயை மூடிட்டு சும்மா இருங்க. போலீஸ் கைவிலங்கோட வந்திருக்காங்க, அப்பவே தெரியலையா யாரையோ அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு? டேய், இப்போ எதுக்கு அதை நீ என்ன பார்த்து சொல்ற? ஏன் பார்த்தா தப்பா? சார், பக்கா எவிடன்ஸோட கோர்ட்டுக்கு கொண்டு போயிருங்க, இல்லைன்னா எஸ்கேப் ஆயிடுவாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்லுதேன். ஆமாமா, சாதாரண ஆளா? பக்கா கிரிமினல் ஆச்சு. வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்க துணிஞ்ச ஜென்மங்களாச்சே. நினைச்சாலே கொலை நடுங்குது. பாஸ் விடுவாங்களா? ராம், நான் எதுவும் பண்ணல ராம். ராம், நான் ஒண்ணும் பண்ணல ராம்.
என்ன பாஸ் யோசிக்கிறீங்க? சொந்த பந்தம்லாம் பார்க்காதீங்க. நீங்க ஐபிஎஸ் ஆபீசர் பாஸ். குடும்பத்தை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. சித்தியா இருந்தாலும் சித்தப்பாவா இருந்தாலும் உங்களுக்கு கடமை தான் பாஸ் முக்கியம். அரெஸ்ட் பண்ணுங்க பாஸ். விலங்கு போட்டு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க பாஸ். மாப்ள என்ன பண்றீங்க? மாப்ள ராம், டேய் ராம், ஐயோ சீதா, ராம் என்ன பண்ற? பாஸ் இன்ஸ்பெக்டர்